முதல்ல நீ யாரு? என்ன எப்படி உனக்கு தெரியும்? சித்தார்த் சொல்லியது போல அனன்யாவின் தந்தையிடமிருந்து போன் கால் வந்தது. அனன்யா, நான் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும். என் பேரு சித்தார்த். சித்தார்த் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஓனர். எனக்கு பொண்ணுங்க குழந்தைங்கனாலே சுத்தமா செட் ஆகாது. அதனால்தான் ஒரு லேடிஸ் போட்டோ கூட என் வீட்ல இல்ல. என் ஆபீஸ் அசிஸ்டன்ட்ல இருந்து என் வீட்ல வேலை செய்யற வாட்ச்மேன் வரைக்கும் எல்லாருமே ஆம்பளைங்க தான். அந்த நாள் ஆகஸ்ட் 15, 2019 அன்னைக்கு ஒரு கிளைண்டோட மீட்டிங் இருந்ததால தான் நான் ஹோட்டல் தாஜுக்கு போனேன். அங்க யாருக்கோ மேரேஜ் நினைக்கிறேன். பெரிய ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. ஹோட்டல் ஃபுல்லா பரபரப்பாவே இருந்துச்சு. நான் என்னோட கிளைண்ட்டை பார்த்து என்னோட பிரசன்டேஷனை கொடுத்தேன். கிளைண்ட்ஸ் என்னை கட்டாயப்படுத்தினதுனால தான் நான் லைட்டா ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஏற்கனவே டைம் நைட் 12 மணி ஆயிருந்துச்சு. நைட்ல இவ்வளவு லேட்டா டிரைவ் பண்றது ரொம்ப டேஞ்சர்னு தான் நான் வீட்டுக்கு போகல. அதனால அதே ஹோட்டல்ல ஒரு ரூம் எடுத்து தூங்க போனேன். கொஞ்சம் கொஞ்சமா என் நிதானம் என்னை விட்டு போயிட்டே இருந்துச்சு. ஆனா அந்த மிட் நைட்ல யாரோ ஒருத்தங்க என் ரூம்குள்ள வரதை நான் ஃபீல் பண்ணேன். ஒரு பொண்ணு தான் உள்ள வந்திருக்கான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் தேவைப்படல. அவ தூக்கத்துல இருக்கும்போது நான் சீக்கிரம் எந்திரிச்சு பாத்ரூம்குள்ள போனேன். 10 நிமிஷம் கழிச்சு நான் திரும்பி வந்து பார்த்தப்போ அந்த பொண்ணு அங்க இல்ல. எங்க தேடியுமே காணோம். எங்க போனானே தெரியல. எனக்கு அவ முகம் கூட சரியா ஞாபகத்துல. அவ கையில இருந்த மச்சத்தை தவிர வேற எதுவும் அவளை பத்தி எனக்கு தெரியாது. அவ யாருன்னு கண்டுபிடிச்சு நான் செஞ்ச இந்த மிகப்பெரிய தப்புக்கு மன்னிப்பு கேட்கலாம்னு நினைச்சேன். நான் உடனடியா ஓடி போய் அந்த ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க எல்லார்கிட்டயும் அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சேன். ஆனா அவங்க யாருக்குமே அவளை பத்தி தெரியல. குறைஞ்சபட்சம் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தாவது அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுலயும் நான் ஏமாந்து தான் போனேன். அந்த டைம்ல சிசிடிவில உள்ள எல்லா ஃபுட்டேஜும் டெலிட் ஆயிருந்தது. இதெல்லாம் யாரோ வேணும்னு என்கிட்ட பிளான் பண்ணி விளையாடுறாங்கன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சுது. அந்த பொண்ணு எப்படி என் ரூம்குள்ள வந்தா? எங்களுக்கும் அது புரியவே இல்லை சார். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். சாரி சார், சில டெக்னிக்கல் எரர்னால ஃபுட்டேஜ் டிலீட் ஆயிடுச்சு. அது எப்படிங்க டெலிட் ஆகும்? அதுவும் கரெக்டா அந்த டைம்ல அந்த நேரம் பார்த்து டெலிட் ஆயிருக்கு. சார் வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். நான் ஃபுட்டேஜ் ரெக்கவர் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சார். வீட்டுக்கு வந்த அப்புறமும் நான் அந்த பொண்ணை பத்தி மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன். எத்தனையோ பொண்ணுங்க என் கூட பழகிறதுக்கும் என்ன அடையறதுக்கும் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க யார் மேலேயும் எனக்கு இப்படி ஒரு ஃபீலிங் வந்ததே இல்லை. அந்த பொண்ணை நினைச்சு என் மனசு அவளை பார்க்கணும்னு ஏங்க ஆரம்பிச்சது. காலையில ஆபீஸ் வந்ததும் என்னோட மேனேஜர் ரவிக்குமார் கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொன்னேன். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னேன். நீங்க கவலைப்படாதீங்க சார். அந்த பொண்ணு யாரு எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கிறேன் சார். ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் சார். என்ன? நீங்க சிட்டில எவ்வளவு பெரிய ஆளான ஒரு சாதாரண பொண்ணு பின்னாடி இப்படி பைத்தியமா இருக்கிறது எனக்கு அசிங்கமா இருக்கு சார். அப்படி அந்த பொண்ணு என்ன விதத்துல உங்களுக்கு ஸ்பெஷல் சார்? அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. ஓகே சார். ஏன் இங்கே நிக்கிறீங்க? சார் நீங்க தப்பா நினைக்கிறேன்னா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் சார். என்ன அது? நீங்க அன்னைக்கு நைட் அந்த ஹோட்டலுக்கு போனீங்கன்னு யாருக்கும் தெரியாது. அந்த பொண்ணுக்கு நீங்க யாருன்னு தெரியுமான்னு நமக்கு தெரியாது. அந்த பொண்ணு நம்ம அப்படியே விட்டுட்டா உங்க பேரும் கெட்டு போகாது சார். என்ன பேசுறீங்க ரவி? ஒரு பொண்ணு லைஃபை விட என் ரெப்புடேஷன் முக்கியமா? நான் அன்னைக்கு நைட் குடிச்சிருக்கவே கூடாது.